தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கைது நடவடிக்கைக்கு பயந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனார். கைது நடவடிக்கைக்கு பயந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இவர் கோவை சட்டசபை உறுப்பினர் ஆவார். இவர் மீது பல வழக்குகள் உள்ளன. கடந்த திமுக ஆட்சியிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஓராண்டு காலத்துக்கு மேலாக சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையாகி வந்திருப்பவர். தற்பொழுது தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க குதிரை பேரம் நடத்த முயற்சித்ததாக நடைபெற்ற வழக்கில் இவர் ஜாமீன் பெற்று தினந்தோறும் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில் இவர் அமைச்சராக இருந்த பொழுது டாஸ்மாகில் நடைபெற்ற முறைகேடுகள் சம்பந்தமாக செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான 40 பேர் வீடுகளில் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். அந்த வழக்கு தீவிரமடைந்துள்ளது. அவர் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்கள் குதிரை பேர வழக்கில் ஜாமீனில் உள்ளார், முன்ஜாமீனில் உள்ளார். இந்த சூழ்நிலையில் டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக எந்த நேரத்திலும் அவர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. அவர் உடனடியாக முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தில் விண்ணப்பித்தார். ஆனால் முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்பதால் செந்தில் பாலாஜி தலைமறைவானார். காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து கூட இடவில்லை. இந்த சூழ்நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு பேச்சு நிலவுவதால் கைது நடவடிக்கைக்கு பயந்து அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார். தமிழக காவல்துறையின் கைது நடவடிக்கைக்கு பயந்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார். இந்த தகவலை அவரது தம்பி அசோக் குமார் தெரிவித்துள்ளார். எந்த மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகியுள்ளார் என்ற விவரம் தெரியவில்லை. அதை ரகசியமாக வைத்துள்ளனர். கைது நடவடிக்கைக்கு பயந்து திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளார்.